இன்னைக்கு டே ஒரு 5 மணி போலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில என்ன சமைக்கணுன்றது நைட்டே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு வந்து அதுக்கான வேலையெல்லாம் வந்து நைட்டே செஞ்சு வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் காலையில எந்திச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் பொறுமையா தான் 6:30க்கு தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அந்த டென்ஷன்லாம் இல்ல. நைட்டே வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து குருமா பண்ணிட்டு சைட் டிஷ்க்கு வந்து முட்டை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து நொய் உப்புமா தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எப்பவுமே வந்து தேங்காய் சட்னி தான் அப்படின்றதுனால அதுவும் வந்து பண்ணி வச்சாச்சு டக்குன்னு. முட்டை வேற வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததே வந்து 7:45 தான். அவங்களுக்கு 8:15க்குலாம் வந்து லஞ்ச் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குனு முட்டையை வந்து சைடில் வந்து பாயில் பண்ண போட்டுட்டு இருந்தேன். கருவேப்பிலையை அப்போ தான் வர சொல்ல வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஒன்றா சேர்த்து வந்து இறக்கியிருந்தேன். அந்த வாசனையும் ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து தாளிச்சு விட்டுட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம்லாம் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் தாங்க டம்ப் பண்ணி வச்சிருந்தேன். சின்னதில் வந்து நிறைய டம்ப் பண்ணி வச்சதுனால வண்டு இந்த மாதிரி ஃபங்கஸ் வச்ச மாதிரி இருந்தது. இப்போ 300 ml வந்து ஒரு மசாலா பாட்டில் வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குது. இந்த பாட்டிலோட டீட்டெயில் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இல்லை வேணும்னாலும்